தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் புனித பாத்திமா அன்னையை நினைவு கூர்ந்து மன்றாடுகின்றோம். போர்த்துகல் தேசத்திலே பாத்திமா என்கின்ற நகரிலே அன்னை காட்சி கொடுத்து உலக அமைதிக்காக ஜெபிக்கும்படியாக மன்றாடினார். அந்த தாயினுடைய வல்லமைமிக்க பரிந்துரையின் உதவியால் உலகத்திலே அமைதி ஏற்பட்டது, போர் பதற்றம் சூழ்ந்த அந்த காலகட்டத்திலும். எனவே நாமும் அமைதியற்ற சூழல்களை எல்லாம் அந்த தாயினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய வல்லமைமிக்க பரிந்துரை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய ஊரிலும் இந்த அகில உலகத்திலுமே நல்ல அமைதியை கொணரும்படியாக, அமைதியற்ற அனைத்து சூழ்நிலைகளும் மாறி அமைதியின் பிறப்பிடங்களாக அனைத்தும் உருமாற இந்த தாயின் வல்லமைமிக்க பரிந்துரை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 15 முதல் 22 மற்றும் அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்துச் சென்றார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரையோபாகு மன்றத்தில் நடுவில் பவுல் நின்று கூறியது: ஏதேன்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோயில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றதனையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்போது தம் நிமித்தம் ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லோருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனீசியாவும் தமாரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றிற்கு பின்பு பவுல் ஏதேன்சை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே,
இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது, அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவசனங்கள் 12 முதல் 15 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16, இறைவசனங்கள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளிலே நாம் பாத்திமா அன்னையை நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்கின்றோம். 1914ஆம் ஆண்டிலே முதல் உலக போரானது ஆரம்பித்தது. உலகமே 2 துண்டாக பிரிந்து அமைதியற்ற ஒரு சூழலானது இந்த உலகத்திலே காணப்பட்டது. இப்படி இந்த உலகம் அமைதியற்ற நிலையிலே கலங்கி தவிப்பதை கண்ட திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் இப்படிப்பட்ட இந்த உலக அமைதிக்கு எதிரான இந்த உலக போரானது ஐரோப்பா தானே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமானது என்று குறிப்பிட்டார். மேலும் அமைதியின் அரசியை நோக்கி அனைவரும் மன்றாடுங்கள் என்கின்ற அறைகூவலை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கின்ற இறை வேண்டலையும் அன்னையினுடைய மன்றாட்டு மாலையிலே இணைத்தார்.
தொடர்ந்து 1917 ஆண்டிலே மே மாதம் 5ஆம் தேதி உலகத்திற்கான இந்த அறை கூவலை விடுக்கின்ற பொழுது அன்னையை நோக்கி, இரக்கத்தின் அன்னையை நோக்கி மன்றாடுமாறு திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அழைப்பு கொடுத்தார். உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும், பெரிய அரண்மனைகளில் இருப்பவர்களும் சாதாரண குடிசைகளில் இருப்பவர்களும், பெரிய பெரிய பேராலயங்கள் முதல் சிறிய சிறிய ஆலயங்கள் வரை அமைதியை தேடி அலையக்கூடிய அனைத்து உள்ளங்களுமே, அது கடல் பரப்பாக இருக்கலாம் அல்லது சமவெளியாக இருக்கலாம், எந்த பரப்பில் இருந்தும் அன்னையை நோக்கி கூக்குரலிட்டு மன்றாடுங்கள். தாய்மார்கள், மனைவிமார்கள் என்று அமைதியை தவித்து வாடக்கூடிய அனைவருக்கும், அமைதியை இழந்து பரிதவிப்பிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய, அவதியுற்று இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த தாய் அமைதியை அருள்வாராக என்று இரக்கத்தின் அன்னையை நோக்கி மன்றாடுங்கள் என்கின்ற ஒரு அறைகூவலை திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் கொடுத்தார். திருத்தந்தையினுடைய இந்த அறைகூவல் கொடுக்கப்பட்டதற்கு அடுத்ததாக 8 நாட்களிலேயே அன்னையினுடைய காட்சி போர்த்துகல் நாட்டிலே பாத்திமா என்கின்ற இடத்திலே லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ என்கின்ற 3 இளவல்களுக்கு கொடுக்கப்பட்டது. கதிரவனை போன்ற அதிகமாக ஒளி பொருந்திய பெண் ஒருவரை நாங்கள் கண்டோம் என்று தங்களுடைய காட்சியை அந்த இளவல்கள் வெளிப்படுத்தினார்கள். அன்னை பாத்திமா அன்னையாக அந்த 3 இளவல்களுக்கும் காட்சி கொடுத்தது 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி இதே நாள். அன்று காட்சி கொடுத்த அன்னை இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 13ஆம் தேதி இதே இடத்திற்கு வர வேண்டும் என்று அந்த 3 சிறுவர்களுக்கும் இளவல்களுக்கும் அறிவுரை கொடுத்தார். அதே போன்று அவர்களும் ஒவ்வொரு மாதமும் 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களின் 13ஆம் தேதியும் அதே இடத்திற்கு போய் அன்னையினுடைய காட்சியை கண்டார்கள். 1917 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்னையினுடைய இறுதி காட்சி, பாத்திமா அன்னையினுடைய 6வது மற்றும் இறுதி காட்சி அந்த இளவல்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது அன்னை தன்னை வெளிப்படுத்துகின்றார். நான் ஜெபமாலை அன்னை, என்னை நோக்கி ஜெபமாலை ஜெபியுங்கள், உலக அமைதிக்காக நீங்கள் மன்றாடுங்கள். நிச்சயமாக உலகத்திலே போர் முடிந்து அமைதியான சூழல் ஏற்படும், படை வீரர்கள் அனைவரும் திரும்பி வருவார்கள் என்கின்ற உறுதியை அன்னை பாத்திமா என்கின்ற அந்த இடத்திலே காட்சி கொடுத்து அந்த சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியதாக பார்க்கிறோம். அன்னையினுடைய வாக்குக்கு ஏற்ப விரைவிலேயே உலகத்திலே அமைதி திரும்பியதாக நாம் பார்க்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகமானது, இன்றைய உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் தேடக்கூடியது அமைதி. இந்த உலகம் பல நேரங்களில் அமைதியற்ற ஒரு சூழலில்தான் காணப்படுகிறது. நாமும் அமைதியற்ற நிலையிலே பல நேரங்களில் காணப்படுகின்றோம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வீடுகளில் ஏதாவது குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, ஒருவர் மற்றவருக்கு இடையே வாதங்களும் விவாதங்களும் ஏற்படுகின்ற பொழுது, குடும்பத்தில் சரியான பொருளாதார வளர்ச்சி இல்லாத பொழுது, வேலை வாய்ப்புகள் இல்லாத பொழுது அங்கே ஒரு அமைதியற்ற சூழல் காணப்படுகின்றது. நாம் அமைதியை இழந்து ஒரு விதமான இறுக்கமான சூழலிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டிலேயே இப்படிப்பட்ட அமைதியற்ற சூழல் நிலவுகின்ற பொழுது, அது சமூகம், இந்த உலகம் என்று பறந்து விரிகின்ற பொழுது அது பெரிய அளவிலான தாக்கத்தை, அமைதியற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் அமைதிக்காக மன்றாட அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய அமைதியின் அரசி நாம் அவரை நோக்கி மன்றாட, அவருடைய பரிந்துரையை நாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்.
மிக உயர்ந்த ஒரு கருவியாக, பொக்கிஷமாக, கொடையாக ஜெபமாலையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஜெபமாலையை ஜெபிப்பதன் மூலமாக நீங்கள் இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வர முடியும் என்று அந்த தாய் நமக்கு அருமையான வழிதனை காண்பித்து கொடுத்திருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாமும் இந்த தாய் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தை பயன்படுத்தி நம்முடைய அமைதிக்காக, நம்முடைய குடும்பத்தின், நம்முடைய ஊரின், இந்த உலகத்தின் அமைதிக்காக சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். நம்பிக்கையோடு நாம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கிற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலே அமைதி ஏற்படும். அந்த தாய் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவோம். இந்த உலகம் நிச்சயமாக அமைதியை சுவைக்கக்கூடிய ஒரு உலகமாக மாறும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே மாறக்கூடிய இயல்புடையது. ஏன், அதிகமாக ஒளி படைத்த கதிரவன் கூட மறையக்கூடியது, மாறக்கூடியது. எனவே மனம் தளராதிருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று அந்த தாய் கொடுத்த அந்த அழைப்பை நாம் உறுதியாக நம்முடைய மனதிலே பதிய வைத்து நம்பிக்கையோடு தொடர்ந்து உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அமைதியின் அரசி நமக்காக, நம் குடும்பத்திற்காக, இந்த அகில உலகத்திற்காக பரிந்து பேசி நாம் ஏங்கி தவிக்கக்கூடிய, நாம் விரும்பி வேண்டக்கூடிய அமைதியை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. தொடர்ந்து அந்த தாயினுடைய பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். அந்த தாயினுடைய உடனிருப்பு, பரிந்துரை, பாதுகாவல் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி அமைதியின் பாதையில் நம்மை அழைத்து செல்வதாக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித பாத்திமான்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உமை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித பாத்திமா அன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும்
மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி.
இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்காருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனே எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் முந்தன் பாதத்தில் பாத்திமா தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் முந்தன் பாதத்தில் பாத்திமா தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று வந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் முந்தன் பாதத்தில் பாத்திமா தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் முந்தன் பாதத்தில் பாத்திமா தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று வந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பாத்திமா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.